ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிட்டேன், அப்புறமா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டுக்கலாம் எடுத்து. இப்போ தண்ணியில் போட்டாச்சு. இதை நல்லா ட்ரை பண்ணணும். அப்புறமா டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன், மேலேயும் ஊற்றி நல்லா எடுத்துட்டு இப்போ மேலே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா பெரட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால நல்லா வெளியே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, என் கையில் தெரிச்சிருச்சு. சூப்பராக பொரிச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிறத பொரிச்சு எடுத்தாச்சு. இது மேலே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இல்லை எனக்கு. அவ்வளோதான். நல்லா குலுக்கி எடுத்து சாஸ் மைனஸ் எது வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.